முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி ஒரு சந்தோஷ செய்தி வந்திருக்கிறது. நீ வியக்கும் சந்தோஷ செய்தி ஒன்று உன்னை தேடி வந்திருக்கிறது. பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. இனியும் என்னை காக்க வைக்காதே, வெகு நேரமாகிறது. உன்னிடம் இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். என்னை அவமதிப்பு செய்யாமல் தாமதிக்காமல் உடனே கேள். உனக்கு இரட்டிப்பு நற்செய்தி வந்திருக்கிறது. ஒரு முறையாவது இதை கேட்டுப்பார். அவமதித்து செல்லாதே. உன்னுடைய மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது. ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே. ஏனென்றால் உன்னோடு இருப்பது நான் அல்லவா? நான் தானே நடத்துகின்றேன், நான் தானே நடத்த வைக்கின்றேன். இந்த அப்பா உன்னோடு எப்போதுமே இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது. ஒருவர் ஏங்கும் விஷயம் இன்னொருவருக்கு கிடைத்திருந்தும் அவருக்கும் கவலை இல்லையே என்று சிலருக்கு கவலை, இருப்பது தொல்லையே என்று சிலருக்கு கவலை. ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கவலைகள். எல்லா கலவைகளும் ஒரே நாளில், எல்லா கவலைகளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தீர்வதில்லை. கவலைகளுக்கும் முடிவு இல்லை. ஆனால் கவலையின் தாக்கத்திற்கு முடிவு கட்டுகிறது உன்னுடைய பக்தியும் உன்னுடைய முழுமையான பிரார்த்தனையும். அது உன்னை வெகுவாக தாக்காதவாறு உன்னை சுற்றி பாதுகாப்பு சுவராக நீ தினமும் உன் பிரார்த்தனை மூலம் எழுப்பி வருகின்றாய். உன்னை சுற்றி நான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி என்னுடைய நாமம் உன்னையே சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. தெளிவான மனம் உனக்கு வெற்றியை தரும். என்னுடைய நாமத்தை நீ எப்பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றாயோ அப்போது எல்லாம் உன்னுடைய எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். என் நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு. நீ ஏங்கிய விசேஷம், இது நடக்குமா நடக்காதா என்று தவித்த ஒரு விசேஷம், நல்ல நிகழ்வுகள் எல்லாமே உன் வீட்டில் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்தது போலவே அந்த நல்ல விஷயம் உன் மனதிற்கு நிச்சயம் கிடைக்கும். நீயும் மகிழ்ச்சி அடைவாய். என்னுடைய அப்பா நான் கேட்டதை தந்து விட்டேனே என்ற மகிழ்ச்சியில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய். ஒவ்வொரு நாளும் இனி மகிழ்ச்சியானதாகவே இருக்கப் போகின்றது. இதுவரை துன்பத்தை மட்டுமே சந்தித்த நீ இனி உன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இன்பங்களையும் நீ காணப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாகவே நல்லது நடக்கத் தொடங்கப் போகிறது. உன் மனம் ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நிச்சயம் நடக்கும். உன் கவலைகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். இதுவரை எத்தனை கவலைகளை சந்தித்து வந்த உன்னுடைய வாழ்க்கை இனி எவ்வளவு சந்தோஷங்களை காணப்போகிறது என்று பார். இனி உன் வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமே இருக்கப் போகின்றது. வெற்றியை மட்டுமே அது தரப்போகின்றது. என்னுடைய துணை உனக்கு இருக்கும்போது எதை பற்றியும் சிந்திக்காதே. நேர்மறையாகவே சிந்தித்து நேர்மறையாகவே நீ வாழ பழகி கொண்டால் உனக்கு நடக்கும் நல்லது எல்லாம் விரைவாகவே உன்னிடம் வந்து சேரும்.